ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்ருக்குது பப்ஜி தமிழன் சேனல். ரெகுலராக இப்போ வீடியோ போட ஆரம்பிச்சாச்சு. ஸோ பழைய வீடியோலாம் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி சூப்பரான சில ட்ரிக்ஸோடு தான் வந்திருக்கேன். இந்த ட்ரிக்ஸ் எல்லாமே புது அப்டேட்டுக்கு அப்புறம் வந்த ஒரு சில ட்ரிக்ஸும் இருக்குது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். நீங்கள் இன்னும் பப்ஜி தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு அப்டேட் வீடியோவும் உடனடி அப்டேட்டாக உங்களோட மொபைலுக்கு வரும். நீங்களும் நிறையா ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்க முடியும். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ட்ரிக்கை பொறுத்த வரைக்கும், கேம் விளையாடும் போது நம்ம வாய்ஸ் சேட் பண்ணுற மாதிரியே மெசேஜ் சேட் அதிகமாக பண்ணுவோம். ஸோ அந்த மெசேஜ் சேட்டில் எக்ஸலண்ட் ஒர்க் இந்த மாதிரிலாம் பண்ணுவோம். சைடில் வந்துட்டு ஒரு சின்ன ஐக்கான் இருக்கும், சேட் ஐக்கான். அதை கிளிக் பண்ணிவிட்டு நமக்கு லிஸ்ட்டு வரும், அதை நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ இதனால் வந்துட்டு நம்ம கேமில் கான்சன்ட்ரேட் சரியாக பண்ண முடியாமல் இருந்தது. அதுக்கு இப்போ வந்திருக்கக்கூடிய புது அப்டேட்டில் நிறைய ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஷனுக்கு ஃபஸ்ட்டு இன்வென்ட்ரி போயிருங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா சேட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு சைடில் பாருங்கள் நார்மலாக லிஸ்ட் இருக்கிற மாதிரியே வீல் அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் இருக்கும். அந்த வீல் ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணுமோ அதை ஈஸியாக வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியுது. உங்களுக்கு அதிகமாக என்ன வந்துட்டு நீங்கள் மெசேஜ் சேட் பண்ணுவீங்களோ அதை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வெளியில் வந்தீங்க அப்படின்னா நார்மலாக ஒரு தாட்டி மட்டுமே அந்த மெசேஜ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மலான லிஸ்ட்டு வரும். அதையே வந்துட்டு நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஜாய்ஸ்டிக் மாடலில் வருது. ஜஸ்ட் அதை மட்டும் நீங்கள் கை அப்படியே மேலே ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் என்ன சூஸ் பண்ணணுமோ அதை வந்து சூஸ் பண்ணிக்க முடியுது. ரொம்பவே ஈஸியாக இருக்கனால நீங்கள் கேமில் அதிக கான்சன்ட்ரேட் பண்ண முடியுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேணுன்றதை போயிட்டு இன்வென்ட்ரியில் மாற்றிக்கோங்க. அதை பற்றி கிளியராக உங்களுக்கு தெரியல அப்படின்னா நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணியும் பார்த்துக்கலாம். நம்ம செகண்டாக பார்க்க போகிற ட்ரிக்கை பொறுத்த வரைக்கும் வெக்கண்டியில் தான் பார்க்க போகிறோம். ஸோ வெக்கண்டியில் டைனோ பார்க் அப்படின்ற லொக்கேஷனை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. எங்கே அப்படின்னா அந்த பீக்கு பக்கத்துலேயே கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த இடத்துக்கு நேராக ஜம்ப் பண்ணிங்க அப்படின்னா சின்னதாக ஒரு மவுண்டைன் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து கிடையாது. ஸோ புதுசாக வரவங்க எல்லாமே இது என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு பார்க்க வருவாங்க. ஸோ கில் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே போனோம் அப்படின்னா சின்னதாக ஒரு மியூசியம் மாதிரி அந்த டைனோசர்ஸ் பற்றின சில விஷயங்கள்லாம் வந்து உள்ளே கொடுத்துருக்காங்க. பட் நிறையா வந்துட்டு வந்து கொடுத்துருக்காங்க. எந்த பக்கம் வரீங்களோ இன்னொரு பக்கம் போகிறதுக்கு இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இது ஒரு ஹைடிங் பிளேஸாக நீங்கள் மேபி யூஸ் பண்ணிக்கலாம். அவுட்டரில் வந்து பார்த்தோம் அப்படின்னாலுமே நீங்கள் மவுண்டெயினில் ஏற முடியும், ஃபுல்லாக ஏற முடியாது. கொஞ்சம் தூரம் ஏறிட்டு ஹைட் ஆகிக்கிறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்துட்டு ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணிக்கோங்க, எப்படிலாம் வழி இருக்குது என்னன்னு சொல்லிட்டு. சப்போஸ் இங்கே மறைஞ்சிக்கிறீங்க அப்படின்னும் போது இந்த இடம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நம்ம தேர்டாக பார்க்க போகிற ட்ரிக் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான ட்ரிக் தான். ஸோ எதுவுமே மிஸ் பண்ணிடாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள். இந்த ட்ரிக்கை பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட கிரெனேட் இருக்குது, இல்லாட்டி வந்து ஸ்டன் இருக்குன்னாலுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் போயிட்டு விண்டோ பக்கத்தில் நிற்கிறீங்க, எனிமி வந்துட்டு உங்கள் பக்கத்துலேயே வந்துட்டு வீட்டுக்குள்ளே இருக்கான் அப்படின்னும் போது நீங்கள் இப்போ விண்டோ பக்கத்தில் போயிட்டு ஒரு பாம் போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறீங்கன்னா அவன் கண்டிப்பாக உங்களை வந்து ஷூட் பண்ணிடுவான். நீங்கள் பாமை கையில் எடுத்து வச்சுருக்கும் போது கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஹை டாஸ் லோ டாஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு நார்மலாக ஹை டாஸில் வச்சுட்டு நீங்கள் தூக்கி போட்டிங்க அப்படின்னும் போது நேராக போய் விண்டோ பக்கத்தில் போய் தான் தூக்கி போகிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை நீங்கள் செவுத்துக்கிட்டே தூக்கி போட்டிங்க அப்படின்னா உங்கள் மேலேயே விழுந்துடும். அதுக்கு பதிலாக வந்துட்டு லோ டாஸ் கொடுத்துட்டு நீங்கள் செவுத்து பக்கத்துலேயே இருந்தாலும் சரி விண்டோ கிட்ட போகாமல் இங்கேருந்து ஜஸ்ட் த்ரோ பண்ணிங்க அப்படின்னாலே உள்ளே போய் விழுந்துடுது. மேபி இது ஒரு சின்ன பக்காக கூட இருக்கலாம். ஸோ இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் போயிட்டு முன்கூட்டியே ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக இருக்குது. ஸோ சைடில் ஒளிஞ்சிட்டே வந்துட்டு நம்மளால் வந்துட்டு அவங்க மேலே பாம் ஈஸியாக போட முடியுது. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த ட்ரிக் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே போல் நிறைய ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் பப்ஜி தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க.